நான் ஒரு பூசாரியின் மகள். இன்று வரை எந்த மனிதனும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் என் திருமணத்தன்று என் கணவர் என்னை குணமில்லாதவள் என்று குற்றம் சாட்டினார். இதை நிரூபிக்க அவர் எனக்கு அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்ய வைத்தார். அதில் நான் 4 மாத கர்ப்பிணி என்பது தெரியவந்தது. அவர் உடனடியாக எனக்கு விவாகரத்து அளித்து என்னை என் பெற்றோரின் வீட்டில் விட்டுச் சென்றார். நான் அழுது கொண்டே என் தந்தையின் வீட்டிற்கு திரும்பினேன். இரவு 2 மணிக்கு என் படுக்கையில் ஏதோ ஈரமாக இருப்பதை உணர்ந்தேன். நான் போர்வையை நீக்கி பார்த்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்தன. நான் மிகவும் உயரந்தஸ்து கொண்ட பூசாரியின் மகள் என்பதால் நான் மனதளவில் நொந்து போயிருந்தேன். நான் கண்ணியமானவள் என்பதற்கான சான்றிதழ் என்னிடம் இருந்தது என்று சொன்னால் அது தவறாகாது. எங்கள் குடும்பம் முழு பகுதியிலும் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கப்பட்டது. என் தந்தையின் நேர்மை மற்றும் கண்ணியம் குறித்து மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் என் தந்தை புகழப்படும்போதெல்லாம் என் அத்தை முகம் சுளிப்பதை நான் கவனித்தேன். அவர் எதுவும் சொல்ல மாட்டார், ஆனால் எப்போதும் தலையை அசைத்து மறுப்பார். பாராட்டுபவர் எழுந்து சென்ற பிறகு அத்தை, ஒருவரின் நடத்தை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் கடவுளுக்குத்தான் ஒருவரின் நோக்கம் தெரியும் என்று சொல்வார். இதற்கு நான் தலையை ஆட்டுவேன். அத்தை அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போல, ஆனால் சொல்ல முடியாமல் இருப்பது போல அவர் கண்களில் ஆழ்ந்த சோகம் இருந்தது. ஆரம்பத்தில் அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று என்னிடம் சொல்லுமாறு நான் வற்புறுத்துவேன். ஆனால் அவர் பதிலளிக்க மறுத்தபோது நானும் அமைதியாகிவிட்டேன். இப்போது நான் அவரிடம் எதையும் கேட்பதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் அவர் தனது உணர்வுகளை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன். பல ஆண்டுகளாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், என் அத்தைக்கு என் தந்தையை பிடிக்காது என்பதுதான். என் தந்தையிடம் நான் இதுவரை கெட்டது எதையும் பார்த்ததில்லை என்பதால் அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அத்தையின் கணவர் இறந்த பிறகு தந்தை பெருமையுடன் தன் விதவை சகோதரியை தத்தெடுத்தார். அவர் அத்தையை தன் வீட்டில் வைத்து மாமா இறந்த பிறகும் அவரது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொண்டார். நீண்ட காலத்திற்குப் பிறகு என் தந்தை என் தாயின் மூலம் என் அத்தையிடம் மறுமணம் செய்ய விருப்பமா என்று கேட்கச் சொன்னார். இதற்கு என் அத்தை தெளிவாக மறுத்துவிட்டார். அவர், உன் கணவரிடம் போய் சொல், அவருக்கு 2 வேளை உணவு கொடுப்பது சுமையாக இருந்தால் நான் எங்காவது கூலி வேலை செய்கிறேன், ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். என் தாய் இதை என் தந்தையிடம் சொன்னபோது, என் தந்தை, என் சகோதரியின் இதயம் உலக உறவுகளால் நிறைந்திருக்கிறது என்று தோன்றுகிறது என்று கூறினார். சில நாட்களுக்குப் பிறகு என் தாயின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. திடீரென்று ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அந்த நேரத்தில் எனக்கு 4 வயதுதான் ஆகிறது. தாயின் பிரிவு என்னை பைத்தியமாக்கியது. நான் என் பெற்றோரின் ஒரே குழந்தை, அதனால் நான் என் தாய்க்கு மிகவும் நெருக்கமாக இருந்தேன். அவர் சென்ற பிறகு இந்த பெரிய உலகில் நான் தனியாக விடப்பட்டது போல இருந்தது. எனக்கு எதிலும் ஆர்வம் இல்லை. விளையாட்டு விளையாடக்கூட தோன்றவில்லை. என் தாயை நினைத்து நாள் முழுவதும் அழுவேன். உண்ணவோ குடிக்கவோ செய்யாமல் அத்தை தன் கணவரின் துயரத்தில் மூழ்கியிருந்தார். அதனால் அவர் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனபோது தாய் இல்லாத நிலையில் நான் எவ்வளவு தனியாக இருக்கிறேன் என்பதை அவர் உணர்ந்தார். இதற்குப் பிறகு அத்தை எனக்கு தாயாக இருந்து கவனித்துக் கொண்டார். அவருக்கு குழந்தைகள் இல்லை, அதனால் அவர் என்னை தன் மகளாக மாற்றிக்கொண்டார். இப்போது அவர் தனது நேரத்தை என்னுடன் செலவிடத் தொடங்கினார். என் தாய் சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாகிவிட்டேன். அதனால் நான் அத்தையின் நிழலில் தாயின் அன்பை தேட ஆரம்பித்தேன். அதனால் அத்தை தந்தையைப் பற்றி ஏதாவது கெட்டதாகச் சொன்னால் நான் அதை தவறாக நினைக்கவில்லை. அது மாலை நேரம். நான் சமையலறையில் மாலை உணவிற்காக தயாரிப்பு செய்து கொண்டிருந்தேன். அத்தை காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தார். நான் சப்பாத்தி தேய்த்து கொண்டிருந்தேன். அப்போது தந்தை சமையலறைக்கு வந்து பாசத்துடன் என் தலையைத் தொட்டு, மகளே, எனக்கு மிகவும் பசிக்கிறது, உணவை சீக்கிரம் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு சமையலறையை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறியவுடன் அத்தை என்னை பார்த்து என் கையை அழுத்தி தீவிரமான குரலில், நீ இன்னும் சிறியவள், உன் தந்தையுடன் அதிகம் பழக வேண்டிய அவசியமில்லை, அவரிடமிருந்து விலகியிரு என்று சொன்னார். அத்தை இப்படிச் சொன்னது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. யாராவது ஏன் தங்கள் தந்தையிடமிருந்து விலகியிருக்க வேண்டும்? நான் அத்தையிடம், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த ஆண்கள் விசித்திரமான மண்ணால் ஆனவர்கள். அவர்கள் ஒரு தாயைப் போல தங்கள் குழந்தைகளை நேசிப்பதில்லை. தங்கள் குழந்தைகளுக்கு தேவை என்று வரும்போது மட்டுமே தங்கள் அன்பை அவர்கள் நினைவுபடுத்தத் தொடங்குவார்கள் என்றார். இதற்கு என்னிடம் பதில் இல்லாததால் நான் அமைதியாகிவிட்டேன். எங்கள் வீட்டில் சூழ்நிலை விசித்திரமாக இருந்ததால் இதற்கெல்லாம் நான் பழகியிருக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பேன்.
தந்தை அத்தையிடம் கண் பார்க்க மாட்டார். அவர் அத்தையிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் அதை என்னிடம் கொடுத்து அனுப்புவார். அத்தை தந்தையின் முன்னிலையில் பாத்திரங்களை ஓங்கி அடித்து தன் கோபத்தை வெளிப்படுத்துவது போல் நடந்து கொள்வார். அத்தை இப்படிச் செய்யும்போதெல்லாம் தந்தை பதற்றமடைந்து உடனடியாக வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார் என்பதை நான் உணர்ந்திருந்தேன். அத்தையின் செயல்கள் எனக்கு மோசமாகத் தோன்றத் தொடங்கியது. ஒரு நாள் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் நான் அத்தையிடம் கேட்டேன், அத்தை, என் தந்தையிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என் தந்தை நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். அவர் வீட்டிற்கு வந்தவுடன் நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டத் தொடங்குகிறீர்கள். அப்போது அவர் மிகவும் விசித்திரமான முறையில் சொன்னார், உன் தந்தை என்னை நிறைய துன்புறுத்தியுள்ளார். அவர் எனக்கு வீட்டின் கூரையை வழங்கியுள்ளார். ஆனால் என் ஆன்மாவை களங்கப்படுத்தியுள்ளார். என்னால் அவரை மன்னிக்க முடியாது. அதனால்தான் இந்த மனிதரிடமிருந்து உன்னை முடிந்தவரை விலகியிருக்கச் சொல்கிறேன். நான், அத்தை, ஏன் இப்படிச் சொல்கிறீர்கள்? தந்தை குழந்தையின் தலைக்கு நிழல் போன்றவர். குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் நிழலில் இளைப்பாறுவார்கள். நீங்கள் என்னை இந்த நிழலிலிருந்து பிரிக்க நினைக்கிறீர்கள் என்றேன். அத்தை சொன்னார், நான் உன்னை நிழலிலிருந்து பிரிக்க விரும்பவில்லை, கொளுத்தும் வெயிலிலிருந்துதான் பிரிக்க விரும்புகிறேன். சில உறவுகள் சரியானவை அல்ல, அவை எரியும் ஊதுபத்திகள் போன்றவை. அத்தையின் வார்த்தைகளை நான் ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை, புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை. அதனால்தான் அவர் சொற்களில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டேன். அவர் ஒவ்வொரு இரவும் என் அறைக்கு வந்து என்னுடன் பேசுவார். நீ தூங்கும் வரை நான் என் அறைக்குச் செல்ல மாட்டேன் என்று அவர் சொல்வார். நான் அத்தையிடம், நான் வளர்ந்து விட்டேன், என்னைப் பற்றி கவலைப்படாதீர்கள், நான் தானாகவே தூங்கிக் கொள்வேன் என்று கூறுவேன். அதற்கு அத்தை, நீ வளர்ந்துவிட்டாய் என்பதால்தான் உன்னைப் பற்றி எனக்கு அதிக கவலை இருக்கிறது. நீ தூங்கிய பிறகுதான் நான் என் அறைக்குச் செல்வேன் என்று கூறுவார். இது ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்கும். இன்றும் அத்தையுடன் பேசிக் கொண்டிருக்கும்போதே நான் தூங்கிவிட்டேன். இரவு 2 மணி இருக்கும். என் கண்கள் விழித்தன. தண்ணீர் குடிக்க நினைத்தேன். என் பக்கவாட்டு மேஜையில் தண்ணீர் இல்லாததைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இது இதற்கு முன்பு நடந்ததில்லை. ஒருவேளை இதற்கு முன்பு நான் இரவில் விழித்ததில்லை போலும். சரி, நானே சமையலறைக்குச் சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று நினைத்தேன். என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அத்தையின் அறையிலிருந்து வெளிச்சம் வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். இந்த நேரத்தில் அத்தை விழித்திருக்கிறாரா, அவரது உடல்நிலை சரியில்லையா என்று நினைத்து வேகமாக அவர் அறைக்குச் சென்றேன். கதவு மூடியிருந்தது. ஆனால் உள்ளேயிருந்து தந்தையின் குரல் கேட்டது. தந்தை, நடந்ததெல்லாம் தவறான புரிதலின் விளைவுதான், என்னை மன்னித்துவிடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அத்தை அழுது கொண்டே, என்னால் உங்களை மன்னிக்க முடியாது. நீங்கள் எனக்கு பெரிய அநீதி இழைத்துவிட்டீர்கள். அதனால்தான் நான் உங்கள் மகளை உங்களிடமிருந்து தள்ளி வைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு கொடூரமான மனிதர் என்றார். இப்போது நான் அதிர்ச்சியடைந்தேன். என் தந்தை அத்தையிடம் என்னதான் செய்தார் என்று யோசிக்கத் தொடங்கினேன். தந்தை சொன்னார், உன்னுடன் நான் செய்த தவறை என் குழந்தைகளுடன் மீண்டும் செய்ய முடியாது. கவலைப்படாதே, நான் மகிமாவுக்கும் ஒரு உறவை கண்டுபிடித்துள்ளேன். நான் அவளுக்கு மிக விரைவில் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். அத்தை, வேண்டாம், நான் உன்னை உறவை தேட அனுமதிக்க மாட்டேன். என் மகளுக்கு நானே உறவை தேடிக் கொள்வேன் என்றார். தந்தை, ஆம், மகிமாவை ஒரு தாயாக நீ வளர்த்தாய் என்பது எனக்குத் தெரியும். நானும் என் தரப்பிலிருந்து எந்த உறவையும் முடிவு செய்ய மாட்டேன். முதலில் எல்லாவற்றையும் உன் முன்னால் வைக்கிறேன். இந்த உறவு உனக்கு சரியாக தெரிந்தால் மட்டுமே நான் மகிமாவிற்கு திருமணம் செய்து வைப்பேன் என்றார். தந்தை இதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது நான் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன். அத்தையின் விசித்திரமான ஆளுமைக்கு தந்தைதான் காரணம் என்று நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். அவர் தனது சகோதரிக்கு ஏதோ ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால்தான் அவர் மீது இவ்வளவு கோபமாக இருந்தார். ஆனால் எனக்குத் தெரியாத வேறென்ன நடந்திருக்கும்? மேலும் தந்தை என் திருமணம் குறித்து பகலிலேயே அத்தையிடம் பேசியிருக்கலாம். அப்படி இருக்க இந்த நேரத்தில் அவர் அறைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் விட தந்தை என்னை எப்படி நடத்தினார் என்பதுதான் என்னை தொந்தரவு செய்தது. தந்தை எனக்காக ஏற்கனவே திருமணத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்காக ஒரு பையனை தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. காலையில் சீக்கிரம் எழப் பழகியிருந்ததால் இதைப் பற்றி நினைத்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன். நான் இரவு முழுவதும் நன்றாகத் தூங்கினேன். நான் படுக்கையில் திரும்பிக்கூட படுத்திருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை செய்துவிட்டு அத்தையின் அறைக்கதவைத் திறந்து உள்ளே சென்றேன். நான் சென்றபோது அவர் சிரித்துக்கொண்டே, நமது கண்ணா மணப்பெண்ணாகப் போகிறாள் என்றார். தந்தைக்கும் அத்தைக்கும் இடையே நடந்த உரையாடலை நான் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் அதை வெளிப்படுத்தவில்லை. நான் எந்த உணர்ச்சியும் இல்லாமல், அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், உன் திருமணத்தைப் பற்றித்தான் சொல்கிறேன்
உன் தந்தை அந்த பையனை பிடித்து வைத்திருக்கிறார். இன்று அவர்கள் உன் சம்மந்தத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அனைவரையும் பார்த்த பிறகு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள். சொல், உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்கத் தொடங்கினார். நான் முகத்தை மாற்றிக்கொண்டு, அத்தை, என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டேன். என்னை கேட்டவுடன் அத்தை குழப்பமடைந்தார். உன் தந்தைதான் என்னிடம் சொன்னார் என்றார். நான், அவர் எப்போது உங்களிடம் சொன்னார்? நேற்று இரவு வரை நீங்கள் என் அறையில் இருந்தீர்கள். அதுவரை நீங்கள் என்னிடம் இதுபோன்ற எதையும் சொல்லவில்லை என்றேன். அத்தையிடம் ஏன் இப்படி கேள்விகளை கேட்கிறேன் என்பது எனக்கே புரியவில்லை. அத்தையின் முகம் மாறுவதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அவர் சொல்லத் தொடங்கினார். நீ தூங்கிய பிறகு உன் தந்தை என்னிடம் வந்து, நீ என் முன்னிலையில் தந்தையிடம் பேசக்கூட விரும்புவதில்லை, பிறகு நான் தூங்கிய பிறகு ஏன் தந்தையிடம் பேசினாய் என்று கேட்டார். இதைக் கேட்டதும் என் அத்தையின் முகம் சிவந்து போனது. அவர், மகிமா, நீ என் மனதை கெடுத்துவிட்டாய், இப்போது என்னிடம் பேசாதே என்று சொல்லிவிட்டுச் சென்றார். நான் அமைதியாக என் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். மதியம் நான் என் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அப்போது என்னை பார்க்க ஆட்கள் வந்திருந்தனர். அத்தை, என் வருங்கால மாமியார், என்னை அவருடன் வெளியே அழைத்துச் சென்றார். என்னை பார்த்ததும் அவர் வாழ்த்தத் தொடங்கினார். நான் என் கண்களை தாழ்த்திக் கொண்டேன். என் வருங்கால கணவரும் என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன். எங்கள் கண்கள் சந்தித்தபோது அவர் புன்னகையுடன் என்னை பார்த்தார். அவரது புன்னகை என் விரக்தியான இதயத்தில் ஒரு மந்திர விளைவை ஏற்படுத்தியது. எனக்கு அந்த பையனை பிடித்துவிட்டது என்பதை உணர்ந்தேன். விருந்தினர்களுடன் சிறிது நேரம் அமர்ந்த பிறகு நான் அறைக்குத் திரும்பினேன். சமீர் சம்பந்தம் எனக்காக வந்திருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர். எனக்கு அவரை பிடித்திருந்தது. அவரை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு பிடித்திருக்கும். இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. விருந்தினர்கள் சென்ற பிறகு அத்தை வந்து என் அருகில் அமர்ந்தார். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, சொல், உனக்கு அந்த பையனை எப்படி பிடித்திருக்கிறது? நீ அவரை பார்த்தாயா என்று கேட்டார். நான் தலையசைத்தேன். அத்தை சொன்னார், அந்த பையன் எங்கள் வீட்டிற்கு வரும் வரை மகிமா அவரை பார்க்க மாட்டாள் என்று உன் தந்தையிடம் சொல்லியிருந்தேன். அப்படி நடக்கவில்லை என்றால் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டேன். என் பிடிவாதத்திற்கு உன் தந்தை பணிய வேண்டியிருந்தது. நான் புன்னகைத்தேன். காலையில் அத்தை என்னிடம் திருமணத்தை பற்றி பேசியபோது நான் மிகவும் வருத்தமடைந்தேன். ஆனால் இப்போது நான் அந்த பையனை நேரில் பார்த்ததால் நிம்மதியடைந்தேன். அத்தை, ஆம் மகளே, நீ சரியாகத்தான் யூகித்தாய். அவர் நல்ல பையன், பார்க்கவும் நன்றாக இருக்கிறார் என்றார். நான் தலையசைத்து அத்தையை அணைத்துக் கொண்டேன். அவர் கண்களில் கண்ணீர் மல்க, நீ சரியான நேரத்தில் உன் வீட்டிற்குச் சென்றுவிட்டால் நன்றாக இருக்கும். இந்த வீட்டை விட்டு விரைவில் வெளியேறுவது உனக்கு நல்லது என்றார். அத்தையின் பேச்சைக் கேட்டதும் நான் கேட்டேன். நான் சென்ற பிறகு தந்தையின் ஒடுக்குமுறையிலிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்கள் அத்தை? நான் சிரிக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு யாரைக் கண்டும் பயமில்லை. அத்தையின் கண்களில் இருந்த சில வேறுபட்ட வெளிப்பாடுகளை பார்த்து நான் பயந்து போனேன். அவரது வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. தந்தை உங்களை துன்புறுத்தியிருந்தால் நீங்கள் என்ன பழிவாங்கினீர்கள் என்று கேட்டேன். அத்தை, இதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே. நான் என் பழிவாங்கலை செய்ய போதுமான அளவு வலிமையானவள். நீ உன் திருமணத்தில் கவனம் செலுத்தி உன் மகிழ்ச்சியைக் கொண்டாடு என்றார். நான் புன்னகைத்தேன். திருமணத்திற்குப் பிறகு முதல்முறை வீட்டிற்கு வரும்போது அத்தையின் வாழ்க்கையின் ஒவ்வொரு இரவை பற்றியும் அவரிடம் பேசுவேன் என்று நினைத்தேன். அதை கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். மாப்பிள்ளை வீட்டார் ஒரு வாரத்திற்குள் திருமணத் தேதியை முடிவு செய்யச் சொன்னார்கள். ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஆனால் அத்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். மகிமா, அந்த பையனும் அவன் குடும்பத்தினரும் மிகவும் நல்லவர்கள். உறவில் ஏதேனும் சிக்கல் வருவதற்குள் நீ விரைவில் அவர்களின் வீட்டிற்குச் செல்வது நல்லது என்றார். நான் அதைக் கேட்டு ஆச்சரியமடைந்து, என் உறவில் ஏன் சிக்கல் வரப்போகிறது என்று கேட்டேன். அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படிதான் என்னை பிடித்திருக்கிறார்கள். நான் எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. அத்தை வேண்டாம் என்றார். விதி சில நேரங்களில் விளையாட்டு விளையாடும் என்பது எனக்கு தெரியும். அவரது வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் விதி எனக்காக ஒரு புதிய விளையாட்டை விளையாடுகிறது என்பதை நான் எப்படி உணர்ந்தேன்? சரி, நாங்கள் அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இல்லை. என் தந்தை ஒரு பெரிய பூசாரி. எங்கள் வாழ்வாதாரம் மட்டுமே சரியாக இருந்தது. அத்தை தனது திருமண நகைகளை எனக்கு திருமணப் பரிசாக கொடுத்தார். அதில் சிலவற்றை விற்று எனக்காக பொருட்களை வாங்கினார். எங்கள் தரப்பில் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த முடிவு செய்திருந்தனர். எங்கள் நிதி நிலைமை அவர்களுக்குத் தெரியும். எனக்கு அவர்களை பற்றி தெரியும். அதனால்தான் அவர்கள் குறைந்த நபர்களுடன் ஊர்வலமாக வருவதாக உறுதியளித்தனர்.
திருமண நாள் வந்தது. நான் என் தோழியின் லெஹங்காவை கடன் வாங்கி அணிந்தேன். நான் மிகவும் அழகாக இருந்தேன். நான் மென்மையானவள், மெலிந்தவள் மற்றும் மிகவும் சிவந்த மேனி கொண்டவள். என் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். பிறகு விடைபெறும் நேரம் வந்தபோது அத்தையை அணைத்துக் கொண்டு அழுதேன். அந்த நேரத்தில் என் தாயை நான் மிகவும் நினைத்தேன். தந்தை என் தலையில் கை வைத்து, மகளே, அழத் தேவையில்லை, உன் புதிய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய், கடவுள் எல்லாம் நல்லபடியே செய்வார் என்றார். நான் காரில் அமர்ந்தேன். என் கணவர் அருகில் அமர்ந்திருந்தார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதனால் அவர் என் கையை பிடித்தார். என் இதயத்துடிப்பு அதிகரித்தது. நீ எப்போதும் என்னுடையவள். வாழ்க்கை முழுவதும் நான் உன்னை ஆதரிப்பேன். உன் கண்களில் ஒருபோதும் கண்ணீரை வரவிடமாட்டேன் என்றார். நான் மிகவும் கவலையடைந்திருந்தேன். அதனால் என் கணவர் என்னை தேற்றத் தொடங்கினார். உனக்கு முன்பே அம்மா எனக்கு பல பெண்களின் படங்களை காண்பித்தார்கள். ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஆனால் நான் உன்னை பார்த்தபோது நீதான் என் மனைவியாவாய் என்று நினைத்தேன். நீ என் வீட்டின் ராணி என்றார். அவர் வார்த்தைகளைக் கேட்டதும் என் மனம் நிம்மதியடைந்தது. எங்கள் அந்நியச் சுவர்கள் சில கணங்களில் உடைக்கப்படும். எனக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கைத் துணை கிடைத்ததற்காக என் அதிர்ஷ்டத்தைப் பற்றி நான் பெருமைப்பட்டேன். அவரது துணையில் என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கத் தொடங்கினேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பது எனக்கு எப்படித் தெரியும்? நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றடைந்ததும் என் கணவர் என் கையை பிடித்து காரிலிருந்து கீழே இறக்கினார். பிறகு வீட்டில் சடங்குகள் நடந்தன. அதன் பிறகு நான் படுக்கையறையில் அமர வைக்கப்பட்டேன். என் படுக்கையறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்தார். இப்போது நீ இந்த அறைக்கு மட்டுமல்ல, முழு வீட்டிற்கும் எஜமானி. நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. எனக்கு உன் விசுவாசம் மட்டுமே வேண்டும். நீ என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். பிறகு அவர் அருகில் வந்து அமர்ந்து, நான் உன்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை கேட்கப் போகிறேன் என்று எனக்குத் தெரியும். முதல் இரவில் எந்த கணவனும் இதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் நாம் இன்று ஒருவரைப் பற்றி ஒருவர் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். உனக்கு என்றாவது ஒரு நண்பன் இருந்திருந்தால் என்னிடம் சொல். நான் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் தவறுகளையும் மறந்து உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். நான் சபீர். என் வாழ்க்கையில் நீதான் முதல் ஆண். உனக்கு முன்னால் நான் எந்த ஆணையும் பார்த்தது கூட இல்லை. பேசுவது என்பது வெகு தூரம் என்றேன். நான் அந்த நேரத்தில் என் கணவரிடம் 100 விழுக்காடு உண்மையைத்தான் பேசிக் கொண்டிருந்தேன். எந்த ஆணுடனும் நட்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால், ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அதைப் பற்றி என் கணவரிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் என் அத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே எனக்கு புரிய வைத்திருந்தார். ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு தன் வாழ்க்கையில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது அவளுக்கும் கடவுளுக்கும் இடையிலான விஷயம். உன் குற்றத்தைப் பற்றி உன் கணவரிடம் ஒருபோதும் சொல்லாதே. அவர் அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் உன் மனதைப் பற்றி கேட்பார். பிறகு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை வசைபாடிக் கொண்டிருப்பார். ஒரு ஆணின் அன்பின் வலையில் சிக்கி உன் தவறை ஒருபோதும் சொல்லிவிடாதே. நாம் என்ன குற்றம் செய்தாலும் அது நமக்கும் கடவுளுக்கும் உரியது. கணவனுக்கு அதைப் பற்றி எதுவும் தெரியக்கூடாது. என் கணவர் புன்னகைத்து, ஆம் மகிமா, நீ ஒரு பூசாரியின் மகள் என்று எனக்குத் தெரியும். நீ மா ஈரேற மகள். உன்னால் ஒருபோதும் தவறு செய்ய முடியாது. உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு இதுவே காரணம். ஏனெனில் உன் கடந்த காலம் களங்கமற்றதாக இருக்கும் என்றார். நான் புன்னகைத்தேன். என் கணவர் என்னை அன்பான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர், மகிமா, நீ உடைகளை மாற்றிவிட்டு வா. இருவரும் அமர்ந்து பேசலாம். ஒருவருக்கொருவர் விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகளைப் பற்றி கேட்கலாம். நம் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை ஒருவருக்கொருவர் செலவிடுவோம் என்றார். சமீரின் வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் மின்னின. வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் என் கைகளில் கொடுக்கப்பட்டது போல் இருந்தது. நான் விரைவாக வசதியான ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். நீ அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருக்கிறாய். அதிலிருந்து உனக்கு அடர் நிறங்கள் பிடிக்கும் என்று தெரிகிறது என்றார். நான் தலையை ஆட்டி மறுத்து, இல்லை, உண்மையில் சிவப்பு நிறத்தை விட எனக்கு நீல நிறம்தான் பிடிக்கும். ஆனால் திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் சிவப்பு நிறத்தை அணிவது புதுமணப் பெண்ணுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று அத்தை சொல்லியிருந்தார். சமீர், என் வாழ்க்கை உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். சமீர், வேறென்ன வேண்டும் என்று சொல் என்று கேட்டு என் கையை பிடித்து அவருக்கு அருகில் அமர வைத்தார். நான், உன்னிடமிருந்து அன்பு, பாசம் மற்றும் மரியாதை வேண்டும் என்றேன்.
சமீர் என்னுடன் பேசும்போது புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவர் முகத்திலிருந்து புன்னகை மறைவதைக் கண்டேன். அவர் முகம் வெளிறிப் போய்விட்டது. அவர் இப்படி வருத்தமாக இருப்பதைக் கண்டு என்னால் சுவாசிக்க முடியவில்லை. ஏதோ கெட்டது நடக்கப் போவதை நான் தீவிரமாக உணர்ந்தேன். நான் முற்றிலும் அமைதியாகி ஆழ்ந்த கண்களுடன் அவர் முகத்தை உற்று நோக்கினேன். அவர் என் மீது என்ன மின்னலை வீசப்போகிறார் என்று எனக்குத் தெரியவில்லை. என்ன சொல்லப் போகிறார் என்று எனக்குத் தெரியவில்லை. சமீர் மெதுவாகச் சொல்லத் தொடங்கினார். நீ ஏன் இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறாய்? உன் உணவு முறை மிகக் குறைவா? என்று கேட்டார். இதைக் கேட்டதும் நான் கவலையடைந்தேன். ஒருவேளை என் கணவருக்கு பருமனான பெண்களைப் பிடிக்குமோ என்று நினைத்து, ஆம், என்னால் அதிகம் சாப்பிட முடியவில்லை. ஆனால் கவலைப்படாதே, உனக்கு பருமனான பெண்களை பிடிக்கும் என்றால் நான் உணவை இருமடங்காக்கி சில நாட்களில் குண்டாகி விடுவேன். உணவு என் உடலில் மிக விரைவாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றேன். சமீர், அப்படியானால் திருமணத்தின் போது ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? என்றார். நான் பதற்றமடைந்தேன். அதனால் தடுமாறி பதிலளித்தேன். நீ மெலிந்த பெண்களை விரும்புவாய் என்று நினைத்தேன். அதனால்தான் நான் டயட்டில் இருந்தேன் என்றேன். சமீர், சரி, உன் டயட்டில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்றார். நான், ஆம், நிச்சயமாக என்றேன். அவர், அப்படியானால் உன் இந்த வயிறு என்று அவர் பேசிய விதம் என் கண் முன்னே வானமே சுழல்வது போல் இருந்தது. நான், என் வயிற்றுக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். அவர், அது ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது? நீ மிகவும் புத்திசாலித்தனமான பெண்களுக்கு வயிறு வீக்கம் இருக்காது. உன் வயிற்றுக்கு என்ன ஆனது என்றார். நான் என் வயிற்றின் மீது கை வைத்தேன். அது கடினமான கல்லைப் போல இருந்தது. நான் மிகவும் பலவீனமாக இருந்ததை கவனித்தேன். ஆனால் என் உடல் முழுவதும் தெளிவாக தெரிந்த விஷயம் என் வயிறுதான். நான் என் தோழியின் திருமண லெஹங்காவை கடன் வாங்கி அணிந்தபோது அது என் வயிற்றில் இறுக்கமாக இருந்ததை நான் நன்றாக நினைவுபடுத்தினேன். நான் அவரிடம், அது எனக்கு பொருந்தவில்லை, சற்று இறுக்கமாக இருக்கிறது என்று சொன்னேன். என் தோழி சிரித்துவிட்டு, பரவாயில்லை, திருமண மகிழ்ச்சியில் நீ குண்டாகிவிட்டாய், கவலைப்படாதே என்று சொன்னாள். அவளும் இதற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. நானும் அதை பொருட்படுத்தவில்லை. இப்போது நான் மிகவும் பதற்றமடைந்தேன். நான் சமீரிடம், கவலைப்படாதே, நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என்றேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், நீங்கள் ஏன் இப்படிச் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், எனக்குத் தெரியும், நான் ஒரு மருத்துவர், முகத்தைப் பார்த்தாலே நோயின் காரணத்தை என்னால் கண்டறிய முடியும் என்றார். நான், அப்படியானால் என்ன பிரச்சனை? எனக்கு ஏதேனும் நோய் வந்துள்ளதா என்று கேட்டேன். சமீர் தலையை அசைத்து மறுத்து எனக்கு பெரிய அதிர்ச்சியைக் கொடுத்தார். அவர், உனக்கு மிகவும் ஆபத்தான நம்பிக்கையற்ற ஒரு நோய் இருக்கிறது என்றார். நம்பிக்கையற்றவர் என்ற அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயம் நின்றது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னிடம் எந்த நம்பிக்கையற்ற தன்மையும் இல்லை என்று நான் கதறினேன். என் கணவர், உன் கர்ப்பப்பையில் யாருடைய குழந்தை வளர்கிறது? முழு உண்மையையும் சொல் என்று சொல்லத் தொடங்கினார். நான் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. நான் கர்ப்பமாக இல்லை. என் கருப்பையில் குழந்தை எங்கிருந்து வந்தது என்றேன். அவர், எனக்கு உன் விசுவாசம் மட்டுமே வேண்டும், வேறொன்றும் வேண்டாம். ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய்? பிறருடைய குழந்தையுடன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறாயா? நீ நீரில் மூழ்கிச் சாக வேண்டும் என்றார். என் கணவரின் வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் கருப்பையில் குழந்தை எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறீர்கள். நான் எந்த ஆணுடனும் பேசியதே இல்லையே என்றேன். என் கணவர், நீ உன் தவறை ஒப்புக்கொள்ளத் தயாராக இல்லை என்றால் உன்னை இப்படியே விவாகரத்து செய்யவும் நான் தயாராக இல்லை. ஏனெனில் உன் வார்த்தைகளை நான் நம்பியிருக்கலாமோ என்று என் வாழ்நாள் முழுவதும் வருந்துவேன். வா, உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதனை செய்து அழைத்து வருகிறேன். இப்போது பாலும் பாலாக, தண்ணீரும் தண்ணீராகத் தெரியும் என்றார். இதற்காகத்தான் இதுவரை இப்படி பேசிக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்டேன். சமீர், ஆம், ஏனெனில் ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணை என் வீட்டில் வைத்திருக்க முடியாது என்று கூறி என் கையைப் பிடித்து வெளியே அழைத்துச் சென்றார். அந்த நேரத்தில் முற்றத்தில் யாரும் இல்லை என்பது அதிர்ஷ்டம். ஏனென்றால் புதுமணப் பெண்ணை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கத் தொடங்குவார்கள். புதுமணப் பெண்ணை மகப்பேறு மருத்துவரிடம் அழைத்துச் செல்வதாக அவர் சொல்லியிருந்தால் எனக்கு என்ன மரியாதை மிஞ்சியிருக்கும்? சரி, நான் அமைதியாக இருந்தேன். சொல்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. இப்போது கடவுள் எனக்கு உதவுவார். அந்தப் பையன் மிகவும் நல்லவன். அவனை இழக்க விரும்பவில்லை. கடவுளே, என் குணத்தை சரியாக நிரூபித்துக் காட்டு.
என் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தாதே என்று என் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே அழுதேன். இறுதியில் அவர் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். மருத்துவர் அல்ட்ராசவுண்ட் செய்தார். அவர் சொன்னதை கேட்டதும் என் மீது மின்னல் தாக்கியது போல் உணர்ந்தேன். மருத்துவர், நீங்கள் 4 மாத கர்ப்பிணி என்றார். நான் தலையை அசைத்து மறுத்து, இது சாத்தியமில்லை, இன்று வரை யாரும் என்னை தொட்டது கூட இல்லை என்றேன். இந்த விஷயத்தில் மருத்துவர் சிரித்துவிட்டு, ஒவ்வொரு பெண்ணும் தவறு செய்த பிறகு இப்படித்தான் சொல்கிறார்கள், ஆனால் வருந்துகிறேன், உண்மையான அறிக்கையை என்னால் மாற்ற முடியாது, இது உண்மை என்றார். நான் எழுந்து வெளியே வந்தேன். சமீர் என் பின்னால் வந்தார். அவர் என் கையை பிடித்து தன் காரில் அமர வைத்து அழைத்துச் சென்றார். அவர், இப்போது உன் தற்காப்பிற்காக ஏதேனும் சொல்வாயா என்று கேட்கத் தொடங்கினார். நான் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். சமீர், எல்லாம் உங்கள் முன்னால் வந்துவிட்டது. நான் 4 மாத கர்ப்பிணிதான். ஆனால் கடவுளே சாட்சி, இன்று வரை நான் யாரிடமும் பேசியது கூட இல்லை. சந்திப்பது என்பது வெகு தூரமான விஷயம். இது யாருடைய குழந்தை, எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்றேன். சமீர் என் கண்களைப் பார்த்து, அப்படியானால் உன் சுற்றுப்புறத்தை கவனி. உனக்கு இந்த துரோகத்தை செய்தது யார்? உன் வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் என்றார். நாங்கள் 3 பேர் மட்டும்தான், என் தந்தை மற்றும் அத்தை என்றேன். சமீர், உன் சுற்றுப்புறத்தில் கவனமாக இரு என்று சொல்லத் தொடங்கினார். இதற்குப் பிறகு அவர் எனக்கு விவாகரத்து அளித்துவிட்டார். இது என் தலைவிதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதால் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் என்னை என் தந்தை வீட்டில் விட்டுச் சென்றார். நான் கதவை தட்டினேன். அத்தை கதவைத் திறந்தார். என்னை பார்த்து ஆச்சரியமடைந்து, எப்படி இங்கே வந்தாய்? இரவு 1 மணி ஆகிறது, எப்படி உன் வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே வந்தாய்? புதுமணப் பெண் திருமணமான முதல் இரவிலேயே பிறந்த வீட்டிற்கு வரமாட்டாளே என்று சொல்லத் தொடங்கினார். நான், அத்தை, என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டார் என்றேன். இதைக் கேட்டதும் அத்தையின் வாய் பிளந்தது. அவர், நீ என்ன சொல்கிறாய்? இது எப்படி சாத்தியம்? அவர் ஏன் உனக்கு விவாகரத்து அளித்தார் என்று கேட்டார். நான், ஏனென்றால் என் வயிற்றில் 4 மாத குழந்தை இருக்கிறது என்றேன். இதைக் கேட்டு அத்தை ஆச்சரியமடைந்தார்கள். அத்தை என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். யாருடன் சேர்ந்து உன் முகத்தை கருப்பாக்கினாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். நான் அழுது கத்தத் தொடங்கினேன். நான் எந்தத் தவறும் செய்யவில்லை அத்தை. இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. இது யாருடையது என்றும் எனக்கு தெரியாது. நான் எந்த கெட்ட காரியமும் செய்யவில்லை என்று கத்திக்கொண்டே இருந்தேன். பிறகு அத்தை என் அருகில் அமர்ந்து என்னை கட்டியணைத்துக் கொண்டார். அவர் என்னை அறைக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் குடிக்க கொடுத்தார். எல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டார். நான், எனக்கு தெரியவில்லை அத்தை, இதில் என் தவறு எதுவுமில்லை என்று சொன்னேன். இதைச் சொல்லிவிட்டு அவர் தந்தையின் அறைக்குச் சென்றார். தந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். நானும் அங்கு சென்றேன். அப்பா, எழுந்து வாருங்கள், நான் சொல்வதைக் கேளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அப்பா என்னை கவனிக்கவில்லை. அத்தை, மகளே, உனக்குத் தெரியாதா? உன் தந்தை நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். அதிகாலையில் சீக்கிரம் எழுந்துவிடுவார். அதனால்தான் அவர் இரவு முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். இப்போது அவர் காலை வரை எழுந்திருக்க மாட்டார். பிறகு அவரிடம் உன் கதையைச் சொல் என்றார். அத்தை இரவு முழுவதும் என்னுடன் அமர்ந்து அழுதார். என்னை துன்புறுத்திய குற்றவாளி எப்போது என் முன் வருவார் என்று அவரிடம் கேட்டேன். அவர், கவலைப்படாதே, உனக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தியவனை நான் கண்டுபிடிப்பேன். என்னை நம்பு என்றார். காலையில் தந்தை எழுந்ததும் அவரிடம் செல்ல அத்தை அறைக்குச் சென்றார். தந்தை எழுந்தவுடன் கோவிலுக்குச் சென்றார். நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்குத் திரும்பினார். வந்தவுடன் என்ன விஷயம் என்று கேட்டார். இரவு நம் வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டதாக பகுதியினர் சொல்கிறார்கள். யார் அழுதது என்று கேட்டார். நான் அறையிலிருந்து வெளியே வந்து, அப்பா, நான்தான் அழுது கொண்டிருந்தேன் என்றேன். என்னை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன நடந்தது மகளே என்று கேட்டார். நான் அவருக்கு எல்லாவற்றையும் சொன்னேன். அப்பாவின் முகம் வெளிறிப்போனது. நான், இதில் என் தவறு ஏதுமில்லை, எனக்கு இவ்வளவு கொடுமை செய்தது யார் என்று தெரியவில்லை என்றேன். அவர் அமைதியாக இருந்தார். தலையை குனிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். நான் மிகவும் வருத்தமடைந்தேன். எங்கள் வீட்டில் எங்களைத் தவிர, அதாவது நான், அப்பா மற்றும் அத்தை ஆகிய 3 பேரைத் தவிர வேறு யாரும் இல்லை. யாரையும் சந்தேகிக்க முடியாது. ஆனால் எப்படியாவது என் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இதையெல்லாம் செய்தது யாரோ அவர்களை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தும்படி கடவுளிடம் வேண்டினேன். எங்கள் வீட்டு விவகாரங்களை கவனிக்கத் தொடங்கினேன். நான் என் துயரத்தில் மூழ்கியிருந்தாலும்
எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. என்னைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும் நான் அறிந்திருந்தேன். நாள் முழுவதும் கவலையுடனேயே இருந்தேன். வீட்டைச் சுற்றி அலைந்து கொண்டிருந்தேன். என் தந்தை மிகுந்த சோகத்தில் இருந்ததால் வீட்டிற்கு வரவில்லை. இரவு நேரத்தில் அத்தை வந்து என்னுடன் படுத்துக்கொள்வார். அவர் என்னிடம் பேசி, உன் வாழ்க்கையிலெல்லாம் நல்லபடியே நடக்கும், கவலைப்படாதே, உன் பிரச்சனைகள் நீங்கிவிடும், கடவுள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று சொல்வார். அவர் வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கையை தந்தன. என் கண்கள் சொருகின. பிறகு நான் அதிகாலை 4 மணிக்கு எழுவேன். ஏதோ ஒரு பேரழிவு என் மீது நடந்துவிட்டது போலவும் துயரமலை என் மீது இடிந்து விழுந்தது போலவும் இருந்தது. ஆனால் ஏன் என் இரவு தூக்கம் கலைந்ததில்லை? ஏன் நான் இரவு முழுவதும் இப்படி தூங்கினேன்? அதற்கு பின்னால் இருந்த காரணம் என்ன? அத்தை இருக்கும்போது நான் ஏன் தூங்கிவிட்டேன்? அதனால்தான் அத்தை தன் அறையில் தூங்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருந்தேன். ஆனாலும் நான் தூங்கும் வரை அவர் என் அறைக்கு வந்துவிடுவார், வெளியே செல்ல மாட்டார். அதனால்தான் இந்த முறை நான் ஒரு தந்திரம் செய்து அத்தையிடம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். நான் தூங்கிவிட்டதாகச் சொல்லிவிட்டு இரவு முழுவதும் விழித்திருந்து எல்லாவற்றையும் கவனிப்பேன் என்று முடிவு செய்தேன். இரவில் அத்தை என் அறைக்கு வந்து என்னுடன் பேசத் தொடங்கினார். நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்கிவிட்டது போல் காட்டிக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அவர் என்னை மகிமா என்று அழைத்தார். ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. பிறகு அவர் எழுந்து வெளியே சென்றார். நானும் படுக்கையிலிருந்து எழுந்து சென்று அறையின் ஜன்னல் அருகே நின்றேன். சிறிது நேரத்திலேயே யாரோ ஒருவர் முற்றத்திலிருந்து குதிக்கும் சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு நபர் எங்கள் வீட்டிற்குள் வந்திருந்தார். நான் மிகவும் விழிப்புடனானேன். இதை பார்த்ததும் பயத்தில் என் உயிர் உறைந்தது. ஒரு இளைஞன் என் வீட்டிற்குள் நுழைந்திருந்தான். அவன் அங்குமிங்கும் பார்த்த பிறகு என் அத்தையின் அறைக்குச் சென்றான். இதை பார்த்ததும் அவன் என் அத்தைக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விடுவானோ என்று என் உடல் நடுங்கியது. அமைதியான அடிகளுடன் நானும் அங்கு சென்றேன். அந்த பையன் என் அத்தையின் அறையில் இருந்தான். நான் முன் சென்று ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த பையன் என் அத்தையிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் தெரியும் என்று தோன்றியது. பேசிக் கொண்டிருக்கும்போதே அவன் திடீரென்று அத்தையின் முகத்திற்கு முன்னால் ஒரு துணியைக் காட்டினான். அதனால் அத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்துவிட்டார். அவன் அத்தையிடம் என்ன செய்யப் போகிறான் என்று தெரிந்து நான் அதிர்ச்சியடைந்தேன். பிறகு அவன், என்ன நினைக்கிறாய் கிழவி, உனக்காகவா நான் இங்கு வருகிறேன்? நீ நினைப்பது தவறு. உன் அண்ணன் மகளுக்காகத்தான் நான் இங்கு வருகிறேன். உன்னிடம் எனக்கு என்ன ஆர்வம் இருக்கப் போகிறது? சரி, உன்னிடமிருந்து பணம் வாங்குகிறேன், சாப்பிடுகிறேன், உன்னிடம் அன்பாக பேசுவது போல் நடிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் நான் இங்கு வருவதற்கு உண்மையான நோக்கம் உன் அண்ணன் மகள்தான் என்று சொன்னான். இதைக் கேட்டதும் நான் கல்லாக உறைந்து போனேன். நான் ஓடி என் அறைக்குள் சென்றேன். படுக்கையின் மீது 2 தலையணைகளை வைத்து அதன் மேல் போர்வையை போர்த்தினேன். அதனால் யாரோ தூங்குவது போல் தோன்றியது. பிறகு அருகிலிருந்த குளியலறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன். அந்த பையன் என் அறைக்கு வந்திருப்பதை கதவு வழியாக பார்த்தேன். அவன் வந்தபோது ஒரு பாட்டிலை எடுத்து அதில் ஒரு கைக்குட்டையை நனைத்து என் படுக்கை விரிவை விலக்கி என்னை மயக்கமடையச் செய்யும் எண்ணத்துடன் முன்னேறினான். ஆனால் படுக்கையில் என்னை காணாததும் அவன் ஆச்சரியப்பட்டான். அங்கு 2 தலையணைகள் மட்டுமே இருந்தன. அவன் கையில் இருந்த மயக்க மருந்து படுக்கையில் விழுந்ததால் அது நனைந்துவிட்டது. அவன் என்னை தேட முயன்றான். ஆனால் நான் விழித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டான். நான் யாரிடமாவது சொல்லிவிடுவேன் என்று பயந்து தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடிவிட்டான். நான் குளியலறையிலிருந்து வெளியே வந்து தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். கடவுளே, என்ன நடந்தது? இதெல்லாம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. அத்தை அறைக்குச் சென்று அவரை அழைத்தேன். ஆனால் அவர் மயங்கிக் கிடந்தார். அப்பா அறைக்குச் சென்றேன். அவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பிறகு என் அறைக்கு திரும்பி கதவை மூடிக்கொண்டேன். இரவு முழுவதும் வெளியே வரவில்லை. காலையில் எழுந்து வெளியே வந்தபோது அத்தையும் அப்பாவும் விழித்துக்கொண்டு கோவிலுக்குச் சென்றிருந்தார்கள். என்னை பார்த்த அத்தை, என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துவிட்டாய் என்று கேட்டார். நான் எழுந்து, அத்தை, என் குற்றவாளியை கண்டுபிடித்துவிட்டேன் என்றேன். அத்தை ஆச்சரியப்பட்டு, எங்கே இருக்கிறான் உன் குற்றவாளி? சொல் என்றார். நான் அத்தையின் கையைப் பிடித்து என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். இன்று எனக்கு உண்மையைச் சொல்லுங்கள், என் தந்தை உங்களுக்கு இழைத்த அநீதிகள் என்ன என்று கேட்டேன். அத்தையின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஒருவேளை இதை என்னால் உன்னிடம் சொல்ல முடிந்திருக்காது. ஆனால் இப்போது நீயே ஒரு துயரத்திற்கு ஆளாகியிருப்பதால் எல்லாவற்றையும் சொல்கிறேன். என் இளமையில் நான் ஒரு பையனை விரும்பினேன். அவனும் என்னை விரும்பினான். நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னேன். என் தாயும் ஒப்புக்கொண்டார். ஆனால் உங்கள் தந்தை இந்த உறவில் தடைகளை ஏற்படுத்தினார்.
என் சகோதரியை இந்த பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன். ஏனெனில் அவன் கேபிள் வேலை செய்கிறான், தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான், என் சகோதரிக்கு கருப்பு பணத்தை ஊட்டுவான் என்று அவர் சொன்னார். என் சகோதரன் எனக்கு வெளியுறவு உறவை அனுமதிக்கவில்லை. அவருடைய பண்டிட் நண்பர் ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். அவர் என்னை விட 20 வயது மூத்தவர். என் கணவர் நல்லவர், ஆனால் என்னால் என் காதலை மறக்க முடியவில்லை. அந்த திருமணம் சில நாட்கள் மட்டுமே நீடித்தது. காலம் மாறியது. பிறகு என் கணவர் இறந்தார். இந்த தண்டனை எனக்கு மிக அதிகமாக இருந்தது. என் மாமியார் என்னை அமங்கலி என்று அழைத்து வீட்டை விட்டு வெளியேற்றினார். நான் என் வீட்டிற்கே திரும்பினேன். இப்போது என் சகோதரர் என்னை தவிர்க்கத் தொடங்கினார். இதெல்லாம் அவரால்தான் நடந்தது என்பது அவருக்கு தெரியும். அவர் என் விருப்பப்படி திருமணம் செய்து வைத்திருந்தால் நான் இன்று விதவையாக இருந்திருக்க மாட்டேன். என் கணவரின் ஆதரவு எனக்கு இருந்திருக்கும். என் சகோதரர் என்னிடம் பேசவே பயந்தார். என் அண்ணியிடம் சென்று உன் அத்தையிடம் மறுமணம் செய்ய விருப்பமா என்று கேள் என்று சொன்னார். நான் என் காதலனின் எண்ணை தேடினேன். நான் அவரிடம் பேசியபோது, எனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது, என் வாழ்க்கையில் உனக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார். நானும் மறுமணம் செய்ய மறுத்துவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை உன் தந்தையை நான் வெறுக்கிறேன். அவர் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளும்போதெல்லாம், உன்னை பார்த்து பெருமைப்படும்போதெல்லாம் நான் பயப்படுவேன். அவர் உன்னை ஒரு வயதானவருக்கு திருமணம் செய்து வைப்பார் என்றும், நீ மறுத்தால் என் அன்பை நினைவுபடுத்தி உன்னை இப்படி மிரட்டுவார் என்றும் நினைப்பேன். நான் உன்னை மிகவும் நேசித்தேன் மகளே. உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றியிருக்கிறேனா? என் சிறிய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்று அவர் சொல்வார், உன்னை ஏமாற்றுவார். அதனால்தான் நீ உன் தந்தையிடம் அதிக நெருக்கமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். ஏனென்றால் தந்தையின் மகிழ்ச்சிக்காக மகள்கள் தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். தந்தையின் மகிழ்ச்சிக்காக நீயும் ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்டு என்னைப் போல விதவையாகியிருப்பாய். அதனால்தான் உங்கள் இருவருக்கும் இடையே நான் எப்போதும் ஒரு எல்லையை வரைந்திருந்தேன். உன் தந்தையை பார்க்கும்போதெல்லாம் என் துயரம் புதுப்பிக்கப்படும். அவரை பார்த்துவிட்டுதான் நான் பாத்திரங்களை தேய்ப்பேன். சரி, இந்த மனிதனிடமிருந்து நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தேன். என் கணவர் எனக்கு கருப்பு பணத்தை ஊட்டுவார் என்று அவர் சொன்னாரே. நானும் ஒரு தவறான உறவில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தேன். உன் அத்தை தன்னை விட 10 வயது சிறிய ஒரு பையனுடன் முறையற்ற உறவில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் நீ அதிர்ச்சியடைந்து காயப்படுவாய். அவர் தூங்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உன் தந்தைக்கும் உணவில் தூக்க மாத்திரைகளைக் கலந்தேன். அதனால்தான் நீங்கள் இருவரும் இரவு முழுவதும் விழிக்காமல் ஆழ்ந்து தூங்கினீர்கள். இதைக் கேட்டு நான் விம்மி விம்மி அழுது, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நேற்று இரவு நான் விழித்திருந்தேன். என்னை உறங்க வைத்த பிறகு நீங்கள் உங்கள் அறைக்குச் சென்றபோது சிறிது நேரத்தில் ஒரு பையன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் உங்கள் அறைக்குச் சென்று உங்களுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்தான். பிறகு என் அறைக்கு வந்தான். நான் அறைக்குள் என்னை பூட்டிக் கொண்டேன். அவனும் எனக்கு தூக்க மாத்திரைகளை கொடுக்க முயன்றான். ஆனால் நான் தப்பித்துவிட்டேன். அவன் உங்கள் அறையில், நான் உனக்காக இங்கு வரவில்லை, உன் அண்ணன் மகளுக்காகத்தான் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நீ வீட்டிற்கு வரவழைத்த அதே பையன்தான் எனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தினான். உன் குற்றம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றமாக மாறிவிட்டது. என் வாழ்நாள் முழுவதும் என்னை அழவைத்து விட்டாய் என்று கூறிவிட்டு நான் மயக்கமடைந்தேன். மருத்துவமனையில் என் கண்கள் திறந்தன. என் வயிற்றில் வளர்ந்த குழந்தை கலைந்துவிட்டது என்று அத்தை சொன்னார். அத்தையின் வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு என்னால் அன்பு கொடுக்க முடியவில்லை. அவன் எப்போதும் என் தொல்லைகளையும் என் கடந்த காலத்தையும் எனக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த பிறகு என் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த குழந்தையை வெறுத்தேன். அந்த பையனிடம் பழிவாங்க அத்தை முடிவு செய்தார். ஒரு இரவு அவனை மீண்டும் வீட்டிற்கு அழைத்தார். அவன் உள்ளே வந்ததும் அவர்கள் போலீஸை அழைத்து அவன் ஒரு திருடன் என்று கூறினர். திருட்டு வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டான். மறுபுறம் எனக்கு விவாகரத்து ஆன செய்தி குடும்பம் முழுவதும் பரவியது. எல்லோரும் என்னைத்தான் குறை கூறுவார்கள் என்று நான் பயந்தேன். ஆனால் கடவுளுக்கு நன்றி, சமீர் எல்லோரிடமும் நான் என் மனைவியை பிரிந்தேன், ஏனெனில் எனக்கு வேறு ஒரு பெண்ணை பிடித்திருந்தது என்று கூறி என் மீது இருந்த பழியை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவரை விவாகரத்து செய்த பிறகு எனக்கு பல உறவுகள் வந்தன. ஆனால் இப்போது நான் யாருடனும் முடிச்சு போடத் தயாராக இல்லை. நண்பர்களே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செய்து சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் முடிந்தவரை பகிருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.